என்னம்மா இங்க நின்னுட்டு இருக்க? சொல்றத கேளுமா. இங்கெல்லாம் நிக்க கூடாது. வா வாமா. சார் என்னாச்சு? என்ன சொல்றது, அதே கதை தான். ஏங்க இப்படி கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? மறுபடியும் குதிக்க போயிட்டாங்க. சாரி சார், நான் வீட்ல கொஞ்சம் வேலையா இருந்தேன், தெரியாம நடந்துருச்சு. சரி, பார்த்து கூட்டிட்டு போங்க. ரொம்ப நன்றி சார். சார், இங்க ஒருத்தர் கேமராவோட வந்தாரு, பாத்தீங்களா? யாரு? கருப்பு கண்ணாடி கூட போட்டிருந்தாரு. ஓ, கன்னட கேக்குறீங்களா? அவர் பேர் கண்ணனா? ஆமா சார். நான் அவரை பார்க்கணும் சார். அவரை பார்க்கணும்னா லேக்கு பக்கத்துல கடை தெருவு இருக்குது, அங்க 4ஆம் நம்பர் கடையில கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. ஓகே சார். நீங்க கடைக்கு போயிட்டு வரேன்னு மனோவோட போயிட்டீங்க. சுமதி இங்கதானே இருக்கான்னு சொல்லி நான் உள்ள வேலையா இருந்தேன். அப்புறம் திடீர்னு பார்த்தா சுமதியை காணோம். தேடி போய் பார்த்தா மறுபடியும் பள்ளத்தாக்குல குதிக்க பார்த்திருக்கா. இதுல ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா அபி? இதுக்கு முன்னாடி ஒருத்தர் காப்பாத்தினாருல, அதே ஆளுதான் இப்பவும் காப்பாத்திருக்காரு. ஆச்சரியமா இருக்குங்க. அது எப்படி ஒரே ஆளு திருப்பி திருப்பி வந்து காப்பாத்திட்டு இருக்காரு? தொடர்ந்து ஏன் இப்படி நடக்குது? சுமதி ஊர்ல எல்லாம் இப்படி நடந்துக்கலையே. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒன்னும் கவலைப்படாதீங்க அபி, எல்லாம் சரியாயிடும். அப்படி இல்லைங்க, சென்னையில இருக்கிறத விட இங்க வந்தா சுமதி கொஞ்சம் ரிலீஃபா இருக்குன்னு தான் இங்க வந்தோம். பட் இங்க வந்து அவரோட நிலைமை அதை விட மோசமா இல்ல இருக்கு. என்ன அபி, எல்லாரும் இங்க இருந்து பேசிட்டு இருக்கீங்க? வாங்க ஃபாதர். என்ன ஒரே அமைதியா இருக்கீங்க? இல்ல சுமதி. சுமதிக்கு என்ன? மறுபடியும் இவ போய் பள்ளத்துல விழ பாத்திருக்கா. என்னாச்சு? நான் வீட்ல ஒரு வேலையா இருந்தேன், திடீர்னு பார்த்தா சுமதியை காணோம். தேடி போனா ஒரு பள்ளத்துல குதிக்க போயிருக்கா. மறுபடியும் அதே ஆள் வந்து காப்பாத்திட்டாரு. ரொம்ப விசித்திரமா இருக்க. இனிமே சுமதியை நீங்க ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஆமா, டாக்டர் மகேஷ் என்ன சொன்னாரு? ஃபாதர், தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு அவர் மேல சுத்தமா நம்பிக்கையே வரல. ஏமா அப்படி சொல்ற? பின்ன என்ன ஃபாதர், அவர் ஒரு பெரிய சைக்கியாட்ரிஸ்ட்னு சொல்றீங்க. அவர் நடவடிக்கையும் அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா திடுதுப்புன்னு போட்டு குழப்புறாரே. என்ன சொன்னாரு? தன்னோட ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சுமதியை ஒரு சித்தர்கிட்ட கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அமெரிக்கால இருந்து படிச்சுட்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு. ஆனா இப்படி பேசுறாரே, எப்படி நம்புறது ஃபாதர்? நீங்க அப்படி ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். மகேஷ் தான் படிச்சதை மட்டும் வச்சு நோயாளிக்கு ட்ரீட்மெண்ட் தர்றதில்ல. புதுசா சில முயற்சிகள் பண்றாரு. அந்த விதத்துல அவர் அனுபவத்தின் மூலமா சில விஷயங்கள் சரிங்கிற முடிவுக்கு வந்திருக்காரு. அதுல ஒண்ணுதான் இந்த சித்தா ட்ரீட்மெண்ட். சித்தா முறையில சில ட்ரீட்மெண்ட் சரியான முறையில் வேலை செய்யுதுன்னு அவர் நம்புறாரு. அவ்வளவு படிச்சவர் அதை நம்புறாருன்னா அதுல விஷயம் இல்லாமல் இருக்கும். இதே மெத்தேடுல அவர் 2-3 கேஸை சரி பண்ணிருக்காரு. மகேஷுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு அந்த சித்தா ட்ரீட்மெண்ட் உதவி பண்ணுது, அவ்வளவுதான். நீங்க தயங்காம இந்த முயற்சியில் ஈடுபடுறதுல எந்தவித தப்பும் இல்லை. அப்படி நீங்க ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்தா புரியும். மருத்துவங்கிறது மதத்தோட சேர்ந்த விஷயங்கிறத புரிஞ்சுக்கணும். மதம் கடவுளை சார்ந்துதானே இருக்கு. எல்லாமே கடவுள்கிட்ட இருந்தாம வருது. சித்த வைத்தியத்தை ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி பாப்போம். அது சரியே, மகேஷ் உங்களை எங்க போய் சித்தா ட்ரீட்மெண்ட் எடுக்க சொன்னாரு? ஏதோ ஒரு காட்டு கோயில்னு சொன்னாரு.
அங்க ஒரு சித்தர் இருக்காராமே. அபி காட்டு கோயில்லாம் சொன்னாரு. ஆமா, உங்களுக்கு அந்த இடம் தெரியுமா? என்னம்மா அப்படி கேட்டுட்ட? சாந்திக்கு அந்த கோயில் எப்படி தெரியாம இருக்கும்? சாந்தியோட சொந்த ஊரே அதானே, தம்பிரான் கானல். அங்கதான் அந்த காட்டு கோயில். ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கு. இங்க இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் இருக்கும். அப்போ நாம சுமதி அங்க கூட்டிட்டு போலாம் ஃபாதர். இங்க ஜெனிஃபர் இருக்கா இல்லையா, அவளுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. பாவம், தாய் தகப்பு இல்லாத பொண்ணு. நான் தான் அவளுக்கு எல்லாத்தையும் முன்னிருந்து செய்யணும். இங்க ராகம் வேற இல்ல, உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போயிட்டான். அதனால நான் வர்றதுல சிரமம் இருக்குமா. அதான் உங்களோட சாந்தி இருக்காள, அவளுக்கு அந்த இடமெல்லாம் நல்லா தெரியும். உங்களை அவ கூட்டிக்கிட்டு போவா. என்ன சாந்தி, அவங்கள கூட்டிகிட்டு போலாம்ல? சரி ஃபாதர். சாந்தி இல்லைன்னு நான் உங்க கூட வந்துதானே ஆகணும். அவ இருக்கும்போது கவலை இல்லைம்மா, நீங்க தாராளமா அவ கூட போகலாம். அப்போ போலாம்ல சாந்தி? சாந்தி, நீ ஏன் தயங்குறீங்கிறது எனக்கு புரியுது. நீ நினைக்கிற மாதிரி பழைய சம்பிரதாயம் எல்லாம் அங்க கிடையாது. அடியோடு ஒழிஞ்சு போச்சு. நீ எந்த கவலையும் பயமும் இல்லாம தைரியமா போலாம். நிஜமாவா ஃபாதர்? ஆமா சாந்தி, நீ அபியை கூட்டிட்டு கிளம்பு. எந்த பிரச்சனையும் வராது. சரி ஃபாதர். அப்ப நீங்க புறப்படுங்க. ம். நான் சர்ச் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி. அப்ப நம்ம கிளம்பலாம். ம். வா. சார். என்ன சார், ஐஸ்கிரீம் ஏதாவது சாப்பிடுறீங்களா? இல்ல வேணாம் சார். இங்க 4 நம்பர் கடை எங்க இருக்கு? இந்த லாஸ்ட்ல இருக்கு சார், 4 நம்பர் கடை. ஓ அங்கேயா? ஆமா சார். தேங்க்யூ சார். பரவாயில்ல சார். சார் வாங்க சார், என்ன வேணும்? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். 4 நம்பர் கடை இதுதானே? ஆமாம் சார், என்ன விஷயம்? மிஸ்டர் கண்ணன் இருக்காருங்களா? வரலையே சார். ஒரு முக்கியமான விஷயமா அவரை பார்க்கணும். அவர் இங்கே தான் இருப்பாருன்னு சொன்னாங்க. வழக்கமாக இங்கே தான் வருவார். ஆனால் என்னன்னு தெரியல, இன்னைக்கு அவர் வரல. ரொம்ப அர்ஜென்டான மேட்டர் சார். அவரை வேற எங்கே போனால் பார்க்கலாம்? அவர் வீட்டு அட்ரஸ் தரேன், வேணா போய் பார்க்குறீங்களா? கொடுங்க சார். ஒரு நிமிஷம் சார். சார் இந்தாங்க. தேங்க்யூ சார். வாங்க சார். एक मिनट देखो जाइए. வாங்க எடுத்துட்டு வாங்க. ஏன் இவ்வளவு நேரம்? இப்படி உள்ள கொண்டு போய் வைங்க. பத்திரமா கொண்டு வாங்க. வாட்டர் பாட்டில்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா? அப்படி ஓரமா வைங்க. மெதுவா பார்த்து வைங்க. எங்க காரை காணோம்? தெரியலப்பா. அர்ஜுன் தான் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்த எடுத்துட்டு போயிருப்பான். ஹலோ, என்ன எப்ப பார்த்தாலும் காரை நான் மட்டும் தான் எடுத்துட்டு போற மாதிரி என்னைய போட்டு கொடுத்துட்டு இருக்க? சரி, கார் எங்கடா காணோம்? காரை ஏர்போர்ட் வரையும் அமைச்சிருக்கேன்ப்பா. ஏர்போர்ட்டா? எதுக்கு? ஆதிக்கு மேக்கப் போறதுக்கா பாம்பேல இருந்து ஆளுங்களை வர சொல்லியிருக்கேன். அவங்கள ரிசீவ் பண்றதுக்கு அமைச்சிருக்கேன். பாம்பேல இருந்து மேக்கப் மேன் அரேஞ்ச் பண்ணிருக்கியா? Are you crazy அர்ஜுன்? இதெல்லாம் உன்னை யார் பண்ண சொன்னாங்க? நீ சும்மா இருனே. நீ என்னதான் பர்சனாலிட்டியா இருந்தாலும் உன் பர்சனாலிட்டி உனக்கு எக்ஸ்போஸ் பண்ண தெரியலையே. நிச்சயதார்த்தமா நீ கொஞ்சம் பளிச்சுன்னு தெரிய வேணாமா? அதுக்காக தான் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணேன். அதுக்காக பாம்பேல இருந்தா வரவழைப்பாங்க? அப்படி இல்லப்பா. ஆதி என்ன சாதாரண ஆளா? ஆதி கன்ஸ்ட்ரக்ஷனோட ப்ரொப்ரைட்டர். அவருக்கு போய் லோக்கல் மேக்கப் மேன்லாம் வர வச்சா நல்லா இருக்குமே என்ன? அதனால தான் பாம்பேல இருந்து வர வச்சிருக்கேன். வரப்போற ஆள் சாதாரணமான ஆள் இல்லம்மா. ஷாருக் கான், அமீர் கான், சல்மான் கான், அந்த மாதிரி பெரிய பெரிய பாலிவுட் ஆக்டர்ஸுக்கெல்லாம் அவர் தான் மேக்கப் மேன். அப்பா, இவன் ஏதோ சும்மா கதை விடுறான்ப்பா. கடைசியில பார்த்தா நம்ம லோக்கல் மெட்ராஸ்ல இருக்கிற மேக்கப் மேனா இருக்க போது. சும்மா பாம்பே கீம்பேன்னு சொல்லி படம் சொல்ல பார்க்கலாம். நீ கொஞ்சம் வாய் மூடுறியா?
நீ இப்படியெல்லாம் நம்பிக்கை இல்லாம பேசுவேன்னு தெரிஞ்சுதான் அவர் வரும்போதே ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கானோட எடுத்த போட்டோ ஆல்பத்தை கையோட எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். ஓ உன்ன மாதிரி ஒரு ஃபோர்ஜரியான மேக்கப் பண்ண பிடிச்சிட்டியா? போதும், நீ நிறுத்துறிய. இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, ஓன் திலுமெல்லாம் வெளியே வந்துடும். போதும் போதும், உங்க சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. ஏண்டா, அழகா இல்லாதவங்களுக்கு தான் இந்த மாதிரி மேக்கப் எல்லாம் தேவை. ஆதிக்கு என்னடா குறைச்சல்? அவன் இருக்கிற அழகுக்கு அவன் சும்மா வந்து நின்னாலே போதும்ல. ஆதிக்கு அழகுல எல்லாம் ஒன்றும் குறைச்சிடலாமா. பொதுவா ஆண்களோட பெண்கள் தான் பளிச்சுன்னு இருப்பாங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல. நிச்சயதார்த்தத்துல நம்ம அண்ணியோட அண்ணன் 1% கூட அழகு கம்மியா தெரியக்கூடல, அதுக்காக தான் இந்த ஏற்பாடுலாம். ஓஹோ, ஆதியை விட அண்ணினும் அழகா இருக்க கூடாதுன்னா இந்த ஏற்பாடா? நாங்க மட்டும் என்ன சும்மாவா இருப்போம்? நீ அண்ணனுக்கு சப்போர்ட்னா நாங்க அண்ணிக்கு சப்போர்ட். பார்த்துட்டே இரு, நாங்க அன்னிக்கு இன்னும் பர்சனாலிட்டியா மேக்கப் போட்டு ரெடி பண்ணிடுவோம். அந்த பாம்பே மேக்கப் அண்ட் மூக்ல விரல் வைக்கிற மாதிரி நாங்க மேக்கப் போடுவோம். பார்க்கலாமா? சேலஞ்ச். பார்த்துடுவோம். ஃபங்க்ஷனுக்கு வர விஐபில இருந்தா இதுக்கு ஜட்ஜ். அவங்க சொல்லட்டும் யாரு பர்சனாலிட்டியா இருக்கான்னு. ஓ, கல்யாணத்துக்கு முன்னாடியே அண்ணிய காக்க பிடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா. ஜென்ஸ் லேடிஸை விட இன்னும் அழகா இருக்கணும்னு நினைக்கும் போது நாங்க லேடிஸ் மட்டும் இன்னும் சும்மாவா இருப்போம்? அனாவசியமா போட்டி போட்டு தோக்க போறேன்றது உறுதி ஆயிடுச்சு. அதையும் பார்த்துடுவோம். Oh my god. My engagement is a beauty competition. அதெல்லாம் சரி, பாம்பே மேக்கப் மேன் அது இதுங்கிற இதுக்கெல்லாம் பணம் நிறைய தேவைப்படுமேடா, செலவாகுமேடா. வாட் இஸ் திஸ் டாட்? இந்த பிளாஸ்டிக் லைஃப்ல இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ண கூடாது. நல்லா கிராண்டா செலிப்ரேட் பண்ணனும் டாட். பிளாஸ்டிக் லைஃபா? ஓகே, ஐ மீன் கிரெடிட் கார்ட்ஸ் அண்ட் டெபிட் கார்ட்ஸ். இன்னும் நிறைய செலவு இருக்கு டாட். உங்க கார்டெல்லாம் கொடுங்க. டேய், இப்போ தானே ஏடிஎம் கார்டு வாங்கிட்டு போறேன், என்ன பண்ண? டாட், அதுல just 25,000 rupees தான் இருந்ததே. அதெல்லாம் எந்த மூளைக்கு இன்னும் பணம் தேவைப்படுது டாட். இந்த மாதிரி கல்யாணம்லாம் லைஃப்ல ஒரு வாட்டி தான் வருது டாட். கணக்கு பார்க்காம செலவு பண்ணுங்க ப்ளீஸ். டேய், உன்ன மாதிரி ஒரு மவன் இருந்தா அந்த பில் கேட்ஸே போண்டி ஆடுவான்டா. இந்தா. என்னப்பா, அர்ஜுனுக்கு மட்டும் தான் பணமா? எங்களுக்கோ பணம் வேணும். அண்ணி அழகாக்கணும்ல. டேய், இதுல இன்னும் 2 கார்டு வச்சிருந்தேனடா, எங்கடா காணோம்? அதை எப்போ எடுத்துட்டேன் டாட். திருட அட பாவி, 2 கார்டையும் எடுத்துட்டு இன்னும் கேக்குறியா நீ? திருட்டு ராஸ்கல். சரி சரி, இந்தா கத்தாத. ஏன் கார்டை யூஸ் பண்ணிக்கோ, சரியா? தேங்க்யூண்ணா. நல்லா இருக்குண்ணே. உனக்கு மேக்கப் மேன் அரேஞ்ச் பண்ணதுக்கு ஏன் வீண் செலவுன்னு கேட்ட. இப்போ உஷா இன்னைக்குன்னா காடா அப்படியே போதா? ரொம்ப நல்லா இருக்குண்ணே. சரி சரி, டைம் ஆயிடுச்சு, கிளம்புங்க. உஷா அண்ணி வீட்டுக்கு போயிட்டு அவங்களே ரெடி பண்ணோம்ல, அதுக்குதான். அதுக்குள்ள ஏர்போர்ட்ல இருந்து மேக்கப் மேன்லாம் வந்துடுவாங்க. நீங்களும் சீக்கிரம் ரெடி ஆகுங்க, சரியா? ஆமா, ஆதிக்கு அண்ணி விட என்ன சூப்பரா மேக்கப் பண்ணேன்னு சொல்லிட்டு நீ எங்க உஷா அண்ணி வீட்டுக்கு கிளம்புற? வர போறது பாம்பேல இருந்து மேக்கப் மேன். கண்டிப்பா அண்ணன் அழகா தெரிவாருன்ற கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்கு. பட் அண்ணியை ரெடி பண்ண போறது நீங்க 2 பேரும். எனக்கு அதுல நம்பிக்கையே இல்லை. சோ அந்த லாஸ்ட் ஃபினிஷிங் டச் எல்லாம் கொடுத்தா அழகா தெரிவாங்கல்ல, அதுக்கு. கம் ஆன், லெட்ஸ் கோ. இவனே படமா ராஸ்கல். பை அம்மா. பைனா. பை பா. சரி ஆதி, நீயும் போய் ரெடி ஆயிடு. சரிம்மா. பாத்தீங்களா மாப்பிள்ள, இவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீங்க இதுலலாம் இன்வால்வ் ஆகி செய்றீங்கிறத நினைக்கும் போது என் மனசு நிறைஞ்சு போயிருக்குது மாப்பிள்ள. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். கவலைப்படாதீங்க அத்தை, எல்லாம் நல்லபடியா நடக்கும். யார் சார் நீங்க? யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க?
நான் மிஸ்டர் கண்ணனை பார்க்கணும். ஓ கண்ணனா? ம். வர நேரம் தான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி, நான் பார்த்துக்கிறேன். ம். ஹலோ, யாரது? யாரது? யார் சார் நீங்க? சார், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? சார் எனக்கு கண்ணு தெரியாது. என்ன சொல்றீங்க? உங்களுக்கு கண்ணு தெரியாதா? என்ன சார் ஷாக்கான மாதிரி கேக்குறீங்க? ஆமா, நிஜமாவே எனக்கு ரொம்ப ஷாக்காக தான் இருக்கு. என்னால நம்பவே முடியல. என்னடா கண்ணு தெரியாதவன் கையில வாக்கிங் ஸ்டிக் கூட இல்லாம வரானேன்னு ஆச்சரியப்படுறீங்களா? இது எனக்கு பழகி போன இடம் தான் சார். கண்ணை மூடிக்கிட்டே போலாம், ஆனா அதுக்கு எனக்கு அவசியம் இல்லை பாருங்க. மை குட்னஸ், நம்பவே முடியல. என்ன சார் இன்னும் நம்பலையா? இங்க இருந்து என் வீடு வரைக்கும் எத்தனை ஸ்டெப்பு, எந்தெந்த இடத்துல திரும்பணும், எந்தெந்த இடத்துல என்னென்ன வாசனை அடிக்கும் எல்லாம் எனக்கு அத்துப்படி சார். இத்தனை நாளா கரெக்டா நான் போயிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் டிஸ்டர்பன்ஸா நீங்க வந்துட்டீங்க. அப்படியா? சார் யாருன்னு சொல்லலையே. சாரி சார், என் பேரு ஜோசப். ஒரு வார பத்திரிக்கையில் நிருபராக இருக்கேன். இங்கே ஒரு பேட்டி எடுக்கலான்னு வந்தேன். கேமராமேன் சொதப்பிட்டாரு. கேமரா ரிப்பேர் ஆயிடுச்சு. ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர் வேணும். கடையில் விசாரித்தேன். அவங்க உங்கள் அட்ரஸ் தான் கொடுத்தாங்க. பட் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்களே ஒரு இன்டர்வியூ பண்ண வேண்டிய ஆளாக இருக்கீங்க. கண்ணு தெரியாத ஒரு ஆள் ஃபோட்டோ எடுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள், எனக்கு பேட்டி கொடுங்க. உங்களை இன்டர்நேஷனல் லெவலில் பெரிய பப்ளிசிட்டி பண்ணிடுறேன். சாரி சார், எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. இது எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் காலையில் ஃபோட்டோ எடுத்ததை நான் பார்த்தேன். அந்த ஃபோட்டோஸ்லாம் தர முடியுமா? இல்லை, எதுக்குன்னா நீங்கள் எந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறீங்க, என்ன ஆங்கிளில் எடுக்கிறீங்க, அதை நான் தெரிஞ்சுக்கிட்டா எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். சாரி சார், அந்த ரோல் எல்லாம் லேப்ல கழுவ கொடுத்துருக்கேன். சாயந்தரம் தான் கிடைக்கும். நீங்கள் வேணா ஒன்று பண்ணுங்க, உங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. ஈவினிங் நானே கொண்டு வந்து கொடுத்துட்றேன். வேணாம் சார், எதுக்கு உங்களுக்கு சிரமம்? நானே வந்து ஈவினிங் கலெக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த காலையில் எடுத்த ஃபோட்டோ தான் கண்டிப்பாக வேணும். ரொம்ப ஆர்வமாக கேட்குறீங்க. சாயங்காலம் வாங்க, தாராளமாக தரேன். மற்றபடி பேட்டிலாம் ஒன்றும் வேண்டாம். ஓகே ஓகே, நம்ம அதை பற்றி அப்புறம் பேசுவோம். எனக்கு காலையில் எடுத்த ஃபோட்டோ தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை தான் நான் முதல்ல பார்க்கணும். ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. உங்கள் ஆர்வத்துக்கு நான் தலை வணங்குறேன். ஓகே, நிச்சயம் வாங்க, காட்டுறேன். ஓகே சார், நான் கிளம்புறேன். வழியில் ஒரு பெரிய பள்ளந்தோண்டி போட்டிருக்காங்க, பார்த்து போங்க.